பழனியில் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு சோதனை. ராஜா முகமது என்ற இளைஞரை கைது செய்து அழைத்துச் சென்றதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெக்காரப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா முகமது. தேங்காய் வியாபாரம் செய்து வரும் ராஜா முகமது தடை செய்யப்பட்ட IS தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் செயல்பட்டதாக கடந்த 2022ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமை போலீசாரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவராவார். நெக்காரப்பட்டியில் உள்ள ராஜா முகமது வீட்டில் சோதனை மேற்கொண்ட தேசிய புலனாய்வு முகமை போலீசார் செல்போன், மடிக்கணினி உள்ளிட்டவைகளை அப்போது எடுத்துச் சென்றிருந்தனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் பழனிக்கு வந்த தேசிய புலனாய்வு முகமை போலீசார் ராஜா முகமதுவிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் பழனி நகர காவல் நிலையத்துக்கு ராஜா முகமதுவை அழைத்து வந்தனர். தொடர்ந்து விசாரணை செய்வதற்காக ராஜா முகமதுவை காரிலேற்றி கோவை அழைத்துச் சென்றுள்ளனர். பழனியைச் சேர்ந்த இளைஞரை தேசிய புலனாய்வு முகமை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக பழனியிலிருந்து நாகராஜன்.